தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார். அணி திரண்டு வாருங்கள். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nimati Property Management. Contact 7667008999. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நமது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் தலையங்கம் நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலையன்ஸ் வந்து எப்படிலாம் மேக் பண்ணியிருக்கிறாங்க, இதெல்லாம் எந்த இடத்துலலாம் வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே பயணிக்கலாம். இப்போது இன்றைக்கி பாஜகவோடு அதிமுக பிரிந்த பிறகு பாஜகவோடு யார் போக போகிறாங்க, அதிமுகவோடு யார் போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் அப்படின்னு தொடர்ந்து இருந்து வந்த நேரத்தில் தற்போது பாஜக கூட்டணியில் முதல் கட்சியாக சேர்ந்திருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரான திரு GK வாசன் அவர்கள் அண்ணாமலையோடு சேர்ந்து கொடுத்த அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து இந்த மோடி தலைமையிலான ஆட்சி மீண்டும் மலரணும், ஒரு நலன் விரும்பியாக பாஜகவோடு சேருகிறேன் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார். எனவே பாஜகவுக்கு முதல் போனியாக தமாக கிடைத்திருக்கிறது. இந்த பிரதமர் மோடியின் அவர்களுடைய வருகையின் போது, அவர் வரும்போது தமிழ்நாட்டில் ஒன்று கூட்டணி கன்ஃபார்ம் ஆகிருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா மோடி வரும்போது தமிழ்நாட்டில் தங்கள் கூட்டணி கட்சியின் தலைவர்களை கரம் பிடித்த ஒரு உயர்த்தை காமிப்பார் தெரியுங்களா, ஒரு ஃபோட்டோ. எப்பயுமே அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக மோடி அவர்கள் இருக்கணும், அண்ணாமலை இருக்கணும், அதே போல் கூடவே மற்ற கூட்டணி கட்சியின் தலைவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் போடப்பட்டிருக்கிறதாகவும், அதுக்காக தான் வேக வேகமாக சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாலையில் ஒரு 5 மணிக்கு செய்தி வரும்னு சொன்னாங்க. நம்ம வீடியோ எடுக்கிற நேரம் 5:29. ஆனால் இப்போ வரைக்கும் செய்தி வரல. அதனால் நம்ம வந்து காத்திருப்பு வந்து இதுக்கு மேலே வைக்க முடியாது அப்படிங்கிறது காரணமாக நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். மேபி இதன் பிறகு நடந்திருக்கலாம், ஏதாவது வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது தமாக கூட்டணி சேர்த்துட்டாங்க. அடுத்த கட்டமாக பாஜகவோடு சேருவதற்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ஜனநாயக கட்சி. இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய பச்சமுத்து என்கிற பாரிவேந்தர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூரில் நான் நிற்கிறேன் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன், நான் பாஜக கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவரே வந்து தனியாகவே அறிவிச்சிருக்கிறாரு. அது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா புதிய தமிழகம் கட்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி பக்கம் தான் போவார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் புதிய நீதி கட்சி AC சண்முகம் அவரும் பிஜேபி பக்கம் தான் போவாருன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கு 2014 இருந்த பலம் இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. 2014 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு கூட்டணியாக இருந்துச்சு. பாஜக, பாமக, தேமுதிக, ஸோ விஜயகாந்த், வைகோ போன்ற பெரிய ஆட்கள், ராமதாஸ் போன்ற ஆட்கள்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஸோ 2 சீட் ஜெயிக்க முடிஞ்சது அவங்களால 2014. அந்த மாதிரி இப்போ இருக்கிறாங்கனாலும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. ஸோ தேமுதிக பாஜக கிட்ட வருவதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே தன் கட்சியை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகவாது பாஜக கிட்ட போக மாட்டாங்க அப்படின்னு சில அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். எனவே முடிவை என்ன அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியாத ஒரு கட்சியாக தேமுதிக இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, அதிமுக, இவங்க 2 பேரும் நான் கூட்டணி தான் உறுதியாகும்னு சொல்லப்படுகிறது இப்போது இருக்கிற நேரத்தில். காரணம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பாமக வளரணும் அப்படின்னா அதுக்கு திராவிட கட்சிகள் மட்டும் தான் உதவும். எனவே பாஜகவுடன் நம்ம தனியாக போய் நின்றோம் அப்படின்னா 2019 வந்து பார்த்தீங்கன்னா பாஜக, அதிமுக, பாமக நின்னாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான தோல்வி அடைஞ்சாங்க. ஒரு மாநிலங்களவை MP ஆனார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இப்போ இந்த முறை அதிமுக பாமக பிளவு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் யார் பக்கம் போவார், 3வது அணியை வலிமைப்படுத்த போவாரா, இல்லை 2வதாக இருக்கக்கூடிய அதிமுக பக்கம் போவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் தான் நிரம்ப இருக்குது அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா சீனியாரிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கூட
தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாகத்தான் வந்து அன்புமணி ராமதாஸ் இருக்கிறாரு. அதே போல் ஏற்கனவே எடப்பாடியோடு பேசி அவர்களோட ஒரு கூட்டணி வைத்து ஒரு அனுபவம் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணியில் இருப்பது தான் ஒரு பிராந்திய கட்சிக்கு உதவுமே தவிர, பாஜக தலைமையிலான ஒரு கூட்டணியில் ஒரு மாநில கட்சி போய் இணைஞ்சது அப்படின்னா அது வேற மாதிரி பார்க்கப்படுங்கிற ஒரு எண்ணம் அன்புமணியிடம் இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. அதே போல் தேமுதிக போன்ற கட்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சமும் பாமகவுக்கு இருக்குது. அதாவது பாமகவுக்கு இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு சில மாவட்டங்களில் வாக்கு வங்கி ரொம்பவே காண்பிக்க முடிகிறது அவங்களால. அந்த கட்சி பாமக பாஜக கூட கூட்டணிக்கு போனாங்கன்னா, மத்தியில் ஆட்சியில் இருக்கிறாங்கன்ற ஒற்றை காரணத்துக்காக போயிட்டாங்கன்னா மாநிலத்தில் தங்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு பாமக பயப்படுவதாகவும், இதனால் நம்முடைய கட்சிக்கு தேவையற்ற விதத்தில் பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனாலையும் தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் தமாகவின் தலைவர் ஜி.கே. வாசன் இன்னைக்கு பிரஸ் மீட்டில் பேசும்போது, வரும் நாட்களில் இன்னும் பல கட்சிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. நம்மளால் அந்த இடம் வரைக்கும் பார்க்கும்போது பெரிய கட்சியில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா புதிய நீதி கட்சியோ, புதிய தமிழகம் கட்சியோ, ஐஜேகேவோ தமிழ்நாட்டின் மற்ற பிராந்திய கட்சிகளை விட ஒரு பெரிய வலிமையான கட்சியாக வந்து பார்க்கப்படுவது கிடையாது. எனவே அவர்களுடைய வருகை அப்படிங்கிறது பாஜகவை எந்த இடத்துல வலிமைப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அதே போல் தேமுதிக வந்தாலுமே கூட தேமுதிகவுடைய வலிமை அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன நிலைமையில் இருக்குது? விஜயகாந்த் அவர்கள் தவறிய பிறகு தேமுதிக தொண்டர்கள் மனநிலை எப்படியாக இருக்கிறது? அவருடைய கட்சியினுடைய பலம் தான் என்ன அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறது. எனவே தேமுதிகவே போய் சேர்ந்தாலும் என்ன ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு தெரியாது. அதே போல் மிக முக்கியமாக இன்னொரு கட்சியாக சமத்துவ மக்கள் கட்சி, நடிகர் சரத்குமார் அவருடைய சமத்துவ மக்கள் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளோட சேர்ந்து முடிவெடுக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பேட்டியில் கூட சொல்லும்போது, தமிழ்நாட்டினுடைய 40 தொகுதிகள் 214 தொகுதிகள்லையும் போட்டிடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, கனவு எல்லாமே அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி அதுக்கு வாய்ப்பு கிடையாது. எனவே அவர் வந்து பிஜேபியோட சேருவாரா அல்லது அதிமுகவோட சேருவாரா அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே அதிமுகவோட கூட்டணி வைத்து ஒரு எம்எல்ஏவாக ஆனவர் தான் திரு சரத்குமார் அவர்கள். இதுவே இந்த முறை பிஜேபியோட போவாரா அல்லது அதிமுகவோட போவாரா அப்படிங்கிறதையும் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் பாமகவும் அதிமுகவும் சேர்ந்தாங்க அப்படின்னா அது வந்து ஒரு இவர்களுக்கு இணையான ஒரு கூட்டணியாக கூட நம்மளால் சொல்ல முடியும், அல்லது இவர்களோட ஒரு கூடுதலான கூட்டணியாக சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, அவங்க 2 பேருக்கு இடையில இருக்கிற அந்த பந்தம், நீண்ட நாள் பந்தமாக இருக்கட்டும், 2 பேருக்கு இருக்கக்கூடிய பவர் சென்டர்ஸாக இருக்கட்டும், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டிஸாக இருக்கிறாங்க. ஸோ அதிமுக பாமக கூட்டணி இறுதியாவதற்குத்தான் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜக தன்னுடைய கூட்டணி ஜன்னல் திறந்திருக்குன்னு சொல்லியும் கூட அதிமுக எந்த விதமான அசைவையும் காட்டவில்லை. எனவே இந்த மாதிரி அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடிகிறது. ஆனால் மோடி அவர்கள் சென்னை வரும்போது, தமிழ்நாடு வரும்போது முக்கியமான ஆட்கள் நம்ம கட்சியில் இருக்கணும், நம்மளுடைய கூட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னதன் காரணமாகத்தான் தற்போது முக்கியமான ஆட்களாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸினுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விஜயதரணி அவர்களை அதன் காரணமாகத்தான் வலிந்து இழுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, திருச்சியை வந்து கண்டிப்பாக எனக்கு கொடுத்தாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாராமா எம்பி சீட்டுக்காக திருநாவுக்கரசு அவர்கள். ஒருவேளை திருநாவுக்கரசுக்கு திருச்சி கிடைக்கல அப்படின்னா அவர் மீண்டும் பாஜகவுக்கு போய் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பேசப்படுகிறது. இது ஒரு பக்கம் வந்து ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அதே போல் அஇஅதிமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புள்ளியான வேலுமணி அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட பாஜகவுக்கு போகலாம். அவரும் வந்து ஒரு பெரிய ஒரு பவர் சென்டராக கோயம்புத்தூரில் இருக்கிறாரு. ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து பாஜகவினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கணும் அப்படின்னா இவர் எஸ்பி வேலுமணியை பிஜேபி பக்கம் இழுக்கலான்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்படியாக பலவிதமான யூகங்கள் அடிப்படையில் தமிழக அரசியல்களும் தேர்தல் காலத்தில் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் தமிழகத்தின் அரசியல் கூட்டணி கணக்குகள் எந்த நிலையில் எப்படி முடியப் போகிறது என்று. மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.